இன்னைக்கு ஹேலோல கடைசி நாள்ல இந்த 2 நாள் நல்லா ஜாலியா ஆண்டவரோட சமூகத்துல பாட்டு பாடி கைத்தட்டி. ஆனா நான் பார்த்தேன் சில பேர் கண்கள்ல வந்து சில உருவான சோகம் இருந்துச்சு. சில பேர் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. திரும்ப நம்ம அந்த உலகத்துக்குள்ள போறோமேனே அப்படின்னு சொல்லி கவலையோட இருக்கீங்களா? நான் சொல்றேன், இந்த நாள்ல நீங்க எந்த விஷயத்துல தோத்து போனீங்களோ அந்த விஷயத்துல கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ண போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த இடத்துல உங்க தலையை தொங்க போட்டு நீங்க அசிங்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். உங்க மூலமா உங்க குடும்பத்துல தேவன் ஒரு அசைவை உண்டாக்க போறார். ஹalleluya, ஹalleluya. இப்போ இந்த நாள்ல முதல் செஷனை நம்ம மத்தியில இருக்கிற அண்ணன் ஜெபசிங் அண்ணன், டாக்டர் ஜெபசிங் அண்ணன் நடத்துவாங்க. அவங்க வந்து கன்னியாகுமரியில உள்ள ஒரு சித்தா காலேஜ்ல அவங்க லெக்சரரா ஒர்க் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அண்ணன் வந்து ஆல் ஓவர் இந்தியா மாணவர் ஊழியத்துக்கு பொறுப்பேற்றிருக்காங்க. அண்ணனை கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ஹலோ, 2014 இறுதி நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கிருபையாய் இந்த ஆண்டிலும் கூட ஆண்டவர் நமக்கு ஹாலோவை தந்து அவருடைய பெரிதான திட்டத்தினாலும் அவருடைய நோக்கத்திலும் உங்களை எல்லாம் இங்கு அழைத்து கொண்டு வந்து இந்த கடைசி நாளிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களோடு கூட இந்த நாளிலே இந்த மலையை விட்டு நீங்கள் இறங்கி இருக்கிறீர்கள். இந்த கடைசி நாளில் இருக்கிற இந்த செஷன்ஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தான் நீங்க இந்த இடத்துல இருக்க போறீங்க. ஒருவேளை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டது போல அநேகருடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றின ஒரு அரங்கத்திற்குள்ளாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு, ஒரு பெரிய திட்டம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் தேவன் உங்களை இங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதிலே எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்திற்குள்ளாக இந்த மலையை விட்டு இந்த ஹாலோ 2014 முடித்து விட்டு நீங்கள் இறங்கி இருக்கிறீர்கள். அதற்கு முன்பதாக ஒரு சில முக்கியமான காரியங்களை இந்த நாளிலே நாங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம். ஆகவே இந்த இறுதி நாளின் நிகழ்ச்சிகள் மிக முக்கியமானது. அதை நீங்கள் கவனமாய் மிகுந்த கருத்தோடு கூட நீங்கள் கவனிக்கும்படியாய் கேட்கும்படியாய் நாங்கள் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய தினத்திலும் முந்தைய நாளிலும் எப்படி ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்வது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை அண்ணன்மார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார்கள். அதனுடைய கடைசி பகுதியாய் இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது, ரட்சிக்கப்படுவது என்பது, ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுவது என்பது அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. நீங்கள் நினைக்கிறது போல இட்ஸ் நாட் an ordinary thing. சோ தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற ஒரு பெரிய அற்புதமான ஆச்சரியமான இந்த ரட்சிப்பு என்பது அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஏனென்று சொன்னால், நான் ஏன் விதமாய் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒருவேளை நாம் சரித்திரத்தை திருப்பி பார்ப்போமே ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள், இயேசுவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள் இந்த உலகத்திலே சாதித்த காரியங்கள் ஏராளம் ஏராளம். ஒருவேளை அவைகளை ஒவ்வொன்றாய் விவரிப்போமே ஆனால் நாட்களும் புஸ்தகங்களும் அவைகளை குறித்து எழுத முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுகப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே அவர்கள் மற்றவர்களை பாதிக்கக்கூடியவர்களாய் இருந்திருக்கிறார்கள். இவ்விதமாய் சொல்லுவார்கள், கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் மைனாரிட்டி. கிறிஸ்தவர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சிறுபான்மையினர் தான், பட் தே ஆர் சிக்னிபிகன்ட் மைனாரிட்டி. ஆனால் அவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த, மற்றவர்களை பாதிக்கத்தக்க சிறுபான்மையினர். ஒருவேளை சரித்திரத்தை நீங்கள் எந்த பக்கத்தை திருப்பி பார்த்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் உலகத்தின் எந்த பகுதியிலும் சரி, கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்தின பாதிப்புகள் அதிகம். அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் சரித்திரம் தலைகீழாய் கிறிஸ்தவர்கள் மூலமாய், தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மூலமாய் சரித்திரம் தலைகீழாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்திலே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய குடும்பத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஒவ்வொருவரும் அங்கத்தினர்களாக இருக்கிறீர்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனாலே நான் என்னுடைய கல்லூரியிலே நான் ஒதுக்கப்பட்டு விடுவேன், என்னுடைய விடுதியிலே நான் ஒதுக்கப்பட்டு விடுவேன், என்னுடைய பள்ளியிலே நான் ஒதுக்கி வைக்கப்பட்டு விடுவேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நான் ஒருவன் தானே, இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு சிலர் தானே இருக்கிறோம் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த இயேசு கிறிஸ்து உங்களை நீங்கள் படிக்கிற கல்லூரியிலே, நீங்கள் அல்லது படிக்கிற பள்ளியிலே, அல்லது உங்களுடைய வளாகத்திலே, அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்களை பாதிக்கக்கூடிய, மற்றவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு நபராய் நிச்சயமாய் மாற்றுவார். ஆனால் இந்த மலையிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம், ஒருவேளை உங்களில் அநேகர் அல்லது உங்களில் ஒரு சிலர் புதிதாய் ஆண்டவரை இந்த மலையிலே ஏற்றுக்கொண்டிருந்திருக்கலாம்.
ஒருவேளை ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் பின்மாற்றமான நிலைமையில் இருந்திருக்கலாம். இந்த இடத்திலே வந்து திரும்பவும் உங்களுக்குள்ள அந்த அக்கினி பொறி பற்ற வைக்கப்பட்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த மலையிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அக்கினியானது, கொழுந்து விட்டு எரிய ஏற்ற வைக்கப்பட்டிருக்கிற இந்த தீ பிழம்பானது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமையானால், அநேகர் சொல்லுவார்கள், இங்க இருக்கும் பொழுது நன்றாக தான் இருக்கிறது அண்ணே, ஆனா வெளியில போன பிறகுதான் என்னுடைய எல்லா உணர்வுகளும் மங்கி விடுகிறது, நான் கொஞ்சம் கொஞ்சமாய் நான் பின்மாற்றத்திற்கு நேராகவே கடந்து விடுகிறேன் என்று சொல்லி அநேக வாலிப தம்பிமார் சொல்லுவார்கள். எனக்கு அருமையான வாலிப தம்பி, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உனக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால், ஒரு தம்பி புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது இவ்விதமாய் ஒரு ஹாலோவில் ஏற்றுக்கொண்டு விட்டு திரும்பி அவனுடைய கல்லூரியிலே சென்று அவனுடைய நண்பனிடத்திலே, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு மாற்றத்தை பெற்றிருக்கிறேன், ஒரு புதிய அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவன் நண்பன் சொன்னானா, இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு மேல் நீடிக்காது என்று சொல்லி, it will not last more than a week என்று சொன்னானாம். ஒரு வாரத்திற்கு மேல் நீ நீடிக்காது என்று சொன்னானாம். ஒருவேளை உங்களுடைய உள்ளத்திலும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லலாம், இதெல்லாம் அங்க நீ உணர்ச்சி வசப்பட்டு செய்த காரியங்கள், ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது என்று சொல்லலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க இருக்கிற கவனமாய் சொல்லப்படுகிற காரியங்களை நீங்கள் கவனமாய் கவனித்து நீங்கள் அதை பின்பற்றுவீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களில் ஏற்றப்பட்டிருக்கிற அந்த அக்கினி அது எரிந்து கொண்டே இருக்கும், அது அணையாது, அது மற்றவர்களை பாதிக்கக்கூடியதாய், மற்றவருடைய வாழ்க்கையை கூட மாற்றக்கூடியதாய் அது இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டு காரியங்களை தான் இந்த காலை வேளையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் மிக விரைவாய் கடந்து போக இருக்கிறேன். முதல் நூற்றாண்டு திருச்சபையை குறித்து நான் ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். என்று சொன்னால், நீங்கள் நினைக்கிறது போல கிறிஸ்தவ மார்க்கம் என்பது அல்லது கிறிஸ்டியானிட்டி என்பது அது சாதாரணமானதல்ல. ஒருவேளை இந்த உலகத்தையே கிறிஸ்தவ கண்ணோட்டமும் இந்த உலகத்தையே பாதித்திருக்கிறது என்பது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. முதல் நூற்றாண்டு திருச்சபை இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்ற பிறகு பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நேற்றைய தினத்திலே கேட்டது போல அந்த பெந்தேகோஸ்தே என்கிற நாளிலே தேவன் பொழிந்தருளின பிறகு ஒரு சிறு கூட்டம் மக்கள் உங்களைப் போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த தேவனுடைய குடும்பத்திலே அவர்கள் பிறந்தார்கள். they were born into God's family. சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து, சாத்தானுடைய குடும்பத்திலிருந்து தேவனுடைய குடும்பத்திற்குள் பிறந்தார்கள். ஒரு சிறு கூட்டம் தான். ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது, வேதமும் சொல்லுகிறது, அந்த சிறு கூட்டம், அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட தேவனுடைய குடும்பத்திலே மறுபடியுமாய் பிறந்த அந்த சிறு கூட்டம் அந்த அன்றைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யத்தையே அது அசைத்தது. they shook the Roman Empire. ரோம சாம்ராஜ்யத்தையே அவர்கள் அசைத்தார்கள். காரணம் என்ன? அதனுடைய ரகசியம் என்ன? ஒரு சில காரியங்களை, ரெண்டு காரியங்களை மட்டும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாய் நீங்களும் அதை பின்பற்றுவீர்களானால் நீங்கள் நிச்சயமாய் மற்றவர்களை பாதிக்கிறவர்களாய், அசைக்கிறவர்களாய், மற்ற ஜனங்கள் அவர்களை பார்த்து சொன்னார்களாம், சாதாரணமான சீஷர்களை பார்த்து சொன்னார்களாம், உலகத்தை தலைகீழாக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். The people who turn world upside down is here. உலகத்தை தலைகீழாய் மாற்றுகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்லி சொன்னார்களாம். அருமையான வாலிப சகோதரனே, நீயும் ஒருவேளை அந்த அக்கினியோடு கூட நீ தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டிருப்பாயானால் உன்னை குறித்தும் தேவன் நிச்சயமாய் அவிதமாய் சொல்ல வைப்பார். அதற்காக தான் தேவன் உன்னை இந்த முகாமிற்கு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த பெந்தேகோஸ்தே நாள் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட அந்த கொஞ்ச கூட்ட விசுவாசிகள், கொஞ்ச கூட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள் உடனடியாக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அந்த கொஞ்ச கூட்ட விசுவாசிகள், ஒருவேளை அவர்கள் எத்தனை பேர் என்று சொல்லி நமக்கு சரியாக தெரியாது, ஆனால் கொஞ்சம் பேர் தான், ஒரு 3000 பேர் என்று வைத்துக் கொள்ளுங்களாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். தங்களையே கொடுத்திருந்தார்கள். எதற்கு தெரியுமா? for the fellowship. அந்நியோனியம், தமிழ்ல அந்நியோனியம் சொன்னா ஐக்கியம். they gave themselves for the fellowship. மிக முக்கியமானது, உனக்குள் இருக்கிற அந்த அக்கினி தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமேயானால் நீ இந்த ஐக்கியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். இன்னும் அதே அதிகாரத்திலே 46வது வசனத்திலே வாசித்து பார்த்தோமானால் அங்கு இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் அவர்கள் கூடினார்கள். வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு அடிக்கடி அவர்கள் கூடினார்கள். அடிக்கடி they had fellowship. அவர்கள் ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய் இருந்தார்கள்.
எனக்கு அருமையான சகோதரர்களே, நீங்களும் கூட மற்றவர்களை பாதிக்கத்தக்கவர்களாய் இருக்க வேண்டுமானால், ஒருவேளை இவ்விதமாய் சரித்திரத்திலே ஆதி கிறிஸ்தவத்தை குறித்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. within 30 years of its existence Christianity became a world religion. வேற எந்த மார்க்கத்திலிருந்து நடந்திருக்காது, வேற எந்த மதத்திலிருந்து நடந்திருக்காது. அது ஏற்படுத்தப்பட்டு, அது ஆரம்பிக்கப்பட்டு, அது ஸ்தாபிக்கப்பட்டு 30 ஆண்டுகளிலே கிறிஸ்தவம் உலகளாவிய மார்க்கமாய் மாறிவிட்டது. ஈவன் இந்தியா வரைக்கும் அந்த 30 இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போய் சபை ஸ்தாபிக்கப்பட்டு கடவுளுடைய பிள்ளைகள் கூட்டமாய் சேர்ந்த 30 ஆண்டுகளுக்குள்ளாய் கிறிஸ்தவம் ஆரம்பிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்குள்ளாய் மிகுந்த உபத்திரவத்தின் நடுவிலே, எதிர்ப்புகள் நடுவிலே சரித்திரம் சொல்லுகிறது, the Christianity became a world religion. கிறிஸ்தவம் உலக மதமாய் மாறிவிட்டது. பட்டயத்தினால் அல்ல, வேறு எதுவும் யுக்தியை பயன்படுத்தி அல்ல, வேறு எதுவும் ஆயுதத்தை பயன்படுத்தி அல்ல, ஆண்டவருடைய வல்லமையிலும் விசுவாசிகளுடைய வைராக்கியத்திலும் தான். அதற்கு மிக முக்கியமான காரணம் the fellowship, ஐக்கியம். எனக்கு அருமையான தம்பி, இந்த மலையை விட்டு நீ இறங்கி போன உடனே முதலாவது செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், you must find a fellowship. நீ ஐக்கியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை உன்னுடைய சபையிலே அது இருக்கலாம், அல்லது வேறு எங்கேயாகிலும் இருக்கலாம். but you should find a fellowship. நீ ஒரு ஐக்கியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை நிறைய நேரத்திலே நாம் பார்க்கும் பொழுது சபைக்கு நாம் செல்லுகிறோம், ஆலய ஆராதனையிலே கலந்து கொள்கிறோம், செய்தியை கேட்கிறோம், அதோடு திரும்பி வந்து விடுகிறோம். ஒருவேளை இது மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால் நீ ஆண்டவருக்குள் சரியாய் வளர முடியாது. நீ ஒரு வல்லமையான கிறிஸ்தவனாய், ஒரு பவர்ஃபுல் கிறிஸ்டியனாய், ஒரு வல்லமை நிறைந்த பலம் நிறைந்த கிறிஸ்தவனாய் நீ இருக்க முடியாது. உண்மையிலேயே நீ வல்லமை உள்ள கிறிஸ்தவனாய் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவாயானால் you need a fellowship. நான் சொல்லுகிறது நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நான் வெறுமனே ஆலயத்திற்கு செல்வதை குறித்தோ, காணிக்கை போடுவதை குறித்தோ, ஏதோ ஒரு கொயர்ல இல்லாட்ட ஏதோ ஒரு ஆலயத்தில் இருக்கிற ஒரு பணிவிடையில அங்கத்தினராக இருப்பதை குறித்தோ நான் சொல்லவில்லை. அதெல்லாம் நல்லதுதான். ஆலயத்திற்கு கண்டிப்பாய் சொல்ல வேண்டும். ரெகுலரா நீ சர்ச்சுக்கு போகிற பழக்கம், சபைக்கு செல்கிற பழக்கம் கண்டிப்பா உனக்கு இருக்க வேண்டும். ஆனால் நீ உண்மையிலே வல்லமையுள்ள கிறிஸ்தவனா இருக்க வேண்டும் என்றால் இதற்கு அப்பால் உனக்கு ஐக்கியம் தேவை. நான் உனக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன், உன் வயது ஒத்த அல்லது உன் வயதோடு கூட ஒத்திருக்கிற மாணவர்களோடு கூட அல்லது இளைஞர்களோடு கூட நீ ஐக்கியம் கொள்ளுகிறவனா இருக்க வேண்டும். இட் இஸ் வெரி மச் எசென்ஷியல். ஒரு புள்ளி விவரம் விதமாய் தெரிவிக்கிறது. கிறிஸ்தவ நடுவிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு புள்ளி விவரம், யார் கிறிஸ்துவுக்காக வல்லமையுள்ள வளருகிற சாட்சியுள்ள கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம் எடுத்தார்களாம். உலகளாவிய புள்ளி விவரம். அதுல என்ன கண்டுபிடிக்கப்பட்டதாம், வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்திற்கு போகிற கிறிஸ்தவர்கள் பலவீனமான கிறிஸ்தவர்களாகவும், அதற்கு இடையிலே நன்றாக ஐக்கியம் கொள்ளுகிற, நன்றாக ஃபெல்லோஷிப் கொள்ளுகிற, வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் கூடுகிற கிறிஸ்தவர்கள் பலமுள்ள கிறிஸ்தவர்களாய் இருப்பதாகவும் அந்த சர்வே சொல்லுகிறது, அந்த புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஒருவேளை வேதத்திலே கூட நாம் வாசித்து பார்த்தோமேனால் ஆதி திருச்சபையில் உள்ள ஜனங்கள் மாத்திரமல்ல, ஆதி திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் மாத்திரமல்ல, அங்கங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது தேவனுக்காக இணைந்து காரியங்களை சாதித்த நபர்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இளம் தீமோத்தேயுக்கு, ஊழியக்காரனாய் இருந்த, கடவுளுடைய ஊழியத்தை செய்து வந்த இளம் தீமோத்தேயுக்கு அவர் ஆலோசனை சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டீர்கள். எவ்வளவு பயங்கரமானது! பாலியத்துக்குரிய பாவங்கள் எவ்விதமாய் உங்களுடைய வாழ்க்கையை அழித்துவிடும், உங்களை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். ஓகே, எல்லாம் சரிதான். என்ன, ஆனா நான் எப்படி இதை உண்மையாய் நான் மேற்கொள்வதற்கு நான் என்ன செய்வது என்கிற கேள்வி உங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கு. எனக்கு நன்றாகவே தெரியும். பவுல் சொல்றாரு, நீ அங்கிருந்து ஓடி அதோடு நின்றாத. there is one more step. There is one important step. ஒரு முக்கியமான படி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? தொடர்ந்து பாருங்கள். விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உடனே join with them. சுத்த இருதயத்தோடு, உன்னை போல சுத்த இருதயத்தோடு, உன்னை போல மறுபடியும் பிறந்தவர்களாய், உன்னை போல இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுகப்பட்டவர்களாய் யார் யாரெல்லாம் கர்த்தரை உண்மையா தொழுது கொள்றாங்களோ you join with them. அவங்களோட சேர்ந்து நீ நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. You need that fellowship. எனக்கு அருமையான வாலிப சகோதரனே, ஒருவேளை இதை நெக்லெக்ட் பண்ணுவாயானால், இது உதாசீனப்படுத்துவாயானால், இந்த ஐக்கியத்தை நீ உதாசீனப்படுத்துவாயானால், நிச்சயமா சொல்றேன், இந்த மலையிலே பெற்றுக்கொண்ட அனுபவம் நீ சீக்கிரத்திலே அது இழந்து போன, அல்லாட்டால் அது ஒரு மறக்கப்பட்ட ஒரு அனுபவமாய் மாறிவிடும்.
இது உனக்குள் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் மிக முக்கியமான காரியம் ஐக்கியம். ஒருவேளை பாலியத்துக்குரிய பாவங்களை மேற்கொள்வதற்கு உன்னை தைரியப்படுத்துவது இந்த ஐக்கியம். அது மட்டுமல்ல, நீ இங்கிருந்து வெளியே சென்ற பிறகு உலகத்தை நீ சந்திக்கும் பொழுது அதே உலகம்தான். உலகத்திலே எந்த மாற்றமும் நிகழ்ந்து விட போகிறதில்லை. நீ பிரச்சனைகளை சந்திப்பாய், நீ பலவிதமான போராட்டங்களை சந்திப்பாய். அது உன்னுடைய குடும்பத்திலே இருக்கலாம், அது உன்னுடைய நண்பர்கள் மத்தியிலே இருக்கலாம். You will face many problems, trials and temptations and persecutions. இவைகளை நீ மேற்கொள்ள வேண்டுமேயானால் உனக்கு ஐக்கியம் தேவை. ஏனென்று சொன்னால் வேதத்திலே வாசிக்கிறோம், அதே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அங்கே பவுலையும் பேதுருவையும் யோவானையும் அவர்கள் சிறை பிடித்து விட்டு அப்பொழுதுதான் அவங்களை விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. விடுதலை பண்ணோன்னு வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 4:23, அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களுக்கு வந்து, there were a group of people waiting for them. அவங்களை சேர்ந்த ஒரு கூட்டம் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தது. உடனே அவர்களுக்கு தான் வருகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னு சொல்லல, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்க போனாங்கன்னு சொல்லல, ஆனா அவர்களுக்காக அவர்களை சேர்ந்த ஒரு கூட்டம் வெயிட் பண்ணி கொண்டிருந்தது. உன்னை சேர்ந்த உன்னுடைய வயது ஒத்த ஒரு கூட்டம் உனக்கு கண்டிப்பாய் தேவை. அப்படியானால் மாத்திரம்தான் நீ போராட்டத்தை, சோதனைகளை, உனக்கு வருகிற பிரச்சனைகளை நீ சமாளிக்க முடியும். உங்களுக்கு தெரியும், நான் திரும்பவும் விளக்க விரும்பவில்லை. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய 4 பேர் யூதர்கள் அடிமைகளாய் பாபிலோன் தேசத்தில் இருந்தார்கள். ஆனால் இந்த 4 பேரை கொண்டு தேவன் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அசைத்தார். அதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த 4 பேரும் அவர்கள் இணைந்து ஜெபித்தார்கள். They prayed together. தானியேல் 2ஆவது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். பெரிய ஒரு பிரச்சனை, ராஜா பெரிய ஒரு கட்டளை கொடுத்துட்டான், ஞானிகள் எல்லாம் கொன்றணும் அப்படின்னு சொல்லி. இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா எல்லா ஞானிகளையும் கொன்றணும், நம்ம சாக போகிறோம் அப்படின்னு நிலைமையில தானியேல் அவனுடைய நண்பரிடத்திலே போய் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை தேவன் வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். எனக்கு அருமையான தம்பி, உன்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற உன் வயதை ஒத்த ஒரு கூட்டம் நண்பர்கள் உனக்கு தேவை. அது ஒருத்தரா இருக்கலாம், அது 2 பேரா இருக்கலாம். இட் டஸ் நம்பர் பிரச்சனை இல்ல, ஆனா அட்லீஸ்ட் யூ நீட் ஒன் பர்சன். ஒரு நபர் ஆகிலும் உனக்கு தேவை. அப்படியானால் மாத்திரம்தான் இந்த உலகத்தின் சோதனைகளை நீ ஜெயித்து உண்மையிலே நீ ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவனாய் நீ வாழ முடியும். இந்த மலையை விட்டு இறங்கின பிறகு நீ முதலாவது செய்ய வேண்டிய காரியம், இன்றைக்கு நீ தீர்மானிக்க வேண்டிய காரியம், உன் வயது ஒத்த ஜெபிக்கிற உனக்கு ஒத்த நண்பனை ஏற்றுக்கொள். ஒருவேளை ஏற்கனவே உன்னுடைய ஊரிலோ அல்லது நீ படிக்கிற பள்ளியிலோ கல்லூரியிலோ ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு ஜெபக்குழு இருக்குமானால் நீ அதிலே போய் சேர்ந்து கொள். அதை உதாசீனப்படுத்தாதே. ரெகுலரா அதுல போய் அட்டெண்ட் பண்ணு, ரெகுலரா அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணு. ஒருவேளை இல்ல அப்படின்னு சொன்னா இன்றைக்கே யோசி. ஒருவேளை நீங்க 2 பேர் சேர்ந்து வந்திருக்கலாம், உங்க ஊர்ல இருந்து, உங்க கல்லூரியில இருந்து நீங்க 2 பேர் சேர்ந்து வந்திருக்கலாம். இல்லட்டா உனக்கு ஞாபகம் வரலாம், அந்த பையன் இருக்கிறான், அவன் ஆண்டவருக்கு பயப்படுறவன், அவனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இன்றைக்கே தீர்மானி அவன் யாருன்னு சொல்லி யோசிச்சுக்க. இந்த இடத்துல விட்டு போன உடனே முதலாவது அவனோடு கூட சேர்ந்து அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு முறை, அட்லீஸ்ட் மினிமம் தான் நான் சொல்றேன். ஒருவேளை டெய்லி நீங்க ஜெபம் பண்ணா ரொம்ப சந்தோஷம். ஒரு விடுதலை தங்கி இருப்பீங்கன்னு சொன்னா டெய்லி நீங்க ஜெபம் பண்ணலாம். நாங்கெல்லாம் கல்லூரியில பாளையங்கோட்டையிலே கல்லூரியிலே படிக்கும் பொழுது, விடுதலை தங்கி இருக்கும் பொழுது டெய்லி we used to pray. டெய்லி நாங்க ஜெபம் பண்ணுவோம். இங்க இருக்கிற டாக்டர் அரவிந்த், இன்னும் ஒரு சிலர் டாக்டர் ரங்கசாமி இவங்க எல்லாம் இருந்தாங்க, இங்க கூட வந்திருந்தாங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து டெய்லி நாங்க ஆண்டவருடைய சமூகத்திலே விடுதலை ஜெபிப்போம். அது எங்களை வல்லமையுள்ள கிறிஸ்தவர்களாய் இருக்கும்படியாய் எங்களை பலப்படுத்தினது. சேர்த்துக்கொள். ஜெபிக்கிறது மட்டுமல்ல, வேதத்தை கற்றுக்கொள்றது கூட அது உனக்கு உதவியா இருக்கும். சேர்ந்து வேதத்தை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம், வேதத்தை படிக்கலாம், வேதத்துள்ள கேள்விகளை நீங்கள் பதில்களை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். Crave for fellowship. நான் சொல்லுவேன், ஐக்கியத்துக்காக நீ வாஞ்சித்து கதறுகிறவனா இருக்க வேண்டும். அப்படி என்றால் மாத்திரம்தான் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பலவீனமற்ற ஒரு பலமுள்ள ஒரு வல்லமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாய் அது உன்னை மாற்றும். ஒருவேளை இந்த மேடையில் இருக்கிற அநேக அண்ணன்மாரை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு நேற்றைய தினத்திலே முதல் நாள் செய்தி கொடுத்த அண்ணன் டெரிலா இருந்தாலும் சரி, அல்லது அண்ணன் ஃபெபினா இருந்தாலும் சரி, அல்லது அண்ணன் சக்கராவா இருந்தாலும் சரி, அல்லது ஸ்டேஜ்ல இங்க முக்கியமான பொறுப்புகள் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி, ஒருவேளை ஒரு ஜெபக்குழுவிலே நாங்கள் அங்கத்தினர்களாய் இல்லாமல் இருந்திருப்போமே, ஆனால் இங்க நிச்சயமா நான் சொல்ல முடியும், நாங்க இங்க நிற்க முடியாது. இயேசுவுக்கு மாணவர் நாள் நடத்தப்பட்ட ஜெபக்குழுவிலே கல்லூரி நாட்களிலே ஒரு ரெகுலரா எங்களுடைய கல்லூரி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல் நடக்கும். We used to attend that very regularly. இன்னைக்கு நான் முன்னாடி நிக்கிறதுக்கு ரகசியம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, மிக முக்கியமான ஒரு ரகசியம் அந்த பிரேயர் செல், அந்த ஜெபக்குழு. இன்றைக்கு நீ தீர்மானித்துக்கொள், ஒரு ஜெபக்குழுவை உருவாக்கும்படியாக. ஒருவேளை ஏற்கனவே இருக்குமானால் போய் சேர்ந்து கொள், ஒருவேளை இல்லையானால் நீ போய் உருவாக்கும்படியாய் இன்றைக்கு நீ தீர்மானித்துக்கொள்.
ஒருவேளை இந்த ஜெபக்குழுவை நீங்கள் ஆரம்பிக்கும் போது நான் எப்படி ஆரம்பிப்பேன்? எங்க காலேஜ்ல இடம் தர மாட்டாங்களே, நான் இப்ப எங்க போய் ஆரம்பிக்கிறது? ஒரு ரூம் இருக்காதே, மத்த பசங்க எல்லாம் எங்களை கிண்டல் அடிப்பாங்களே, நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஒருவேளை நான் நிச்சயமா சொல்ல முடியும், இன்னைக்கு பாளையங்கோட்டையில பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இன்னைக்கு அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நான் அடிக்கடி இந்த பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் போகும்போது நினைச்சு பார்ப்பேன். நான் கல்லூரியில படிக்கும் பொழுது அந்த இடத்துல அம்பேத்கர் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி ஒரு விடுதி இருந்தது. ஒரு திருநெல்வேலி வந்தவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல தான் இன்னைக்கு பாளையங்கோட்டையினுடைய மத்திய பேருந்து நிலையம் இருக்குது. அந்த இடத்துல அந்த ஹாஸ்டலுக்குள்ள நாங்க போய் ஜெபம் பண்ண முடியாது. ஆனா நான் அங்கே போவேன். ஏற்கனவே அங்க ஒரு சில மாணவர்கள் உங்களை போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க இருப்பாங்க. நானும் கல்லூரி மாணவன் தான். ஆனா எங்களை அண்ணன்மார் எங்களை வழிநடத்தினார்கள். வாரத்துக்கு ஒரு முறை நாங்க அங்க போய், உள்ள போக முடியாது, அந்த பக்கத்துல இருக்கிற அந்த வெறும் முள்ளுக்காடு மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்து 1 மணி நேரம் ஜெபிக்கவும், வேதத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும், அவங்க வேதத்தை படிக்கிறதுக்கும் உற்சாகப்படுத்தினேன். நான் சாட்சியா சொல்ல முடியும், உண்மையிலே அந்த மரத்தை அந்த இடத்தை, பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற அந்த இடத்தை இன்னும் என்னால் மறக்க முடியாது. அநேக தம்பிமார் அதை குறித்து சொல்லுவாங்க, நான் மறக்க முடியாது என்று சொல்லி. இங்க இருக்கிற ஒரு சிலர் கூட நான் நினைக்கிறேன் அதுக்கு சாட்சியா இருக்க முடியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு அருமையான சகோதரனே, ஏதாவது ஒரு இடத்தை சூஸ் பண்ணிக்க. அது ஒரு கேம்பஸா இருக்கலாம், அல்லது உங்க பக்கத்து வீடா இருக்கலாம், உன்னுடைய வயது ஒத்த 4 பேர் கொடுக்குற உன்னுடைய ஊரா இருக்கலாம். எங்கேயானாலும் சரி, சூஸ் பண்ணி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க வேதத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. ஒருவேளை டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி எல்லாம் செய்யணும் அப்படின்னு இல்ல. உன்னுடைய பிரச்சனைகளை, நீ சந்திக்கிற டெய்லி ஃபேஸ் பண்ற டெம்ப்டேஷன்ஸ், நீ சந்திக்கிற சோதனைகளை அவங்களோட பகிர்ந்து கொள். எங்களுடைய ஜெபக்குழுக்கள்லாம் நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா, சில நேரம் எல்லாம் பிரேயரும் இருக்காது, பைபிள் மெடிடேஷனும் இருக்காது. சில நாட்கள்ல முழுவதும் எல்லாரும் மனம் விட்டு பேசுவான். நான் இன்னைக்கு இப்படி இருந்தேன், நான் இன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தேன், எனக்கு ரொம்ப டெம்ப்டேஷனா இருந்துச்சு, நான் எப்படி வெளியே வருதுன்னு தெரியல, ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாரு. அப்படி ஷேர் பண்ணும் பொழுது உண்மையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்த நாள் இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பலன் கிடைக்கும். மேற்கொள்ளுகிறதுக்கு, ஓப்பனா ஷேர் பண்றதுக்கு the fellowship will help you. இந்த ஐக்கியம் உங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை நீங்க ஒரு 4-5 பேர் 10 பேர் இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுக்குள்ளே ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், ரெகுலரா உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக. அது மட்டும் இல்ல, ஒருவேளை எங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அண்ணன்மார் வந்திருக்கிறாங்க. இயேசுவுக்கு மாணவர், இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் இயேசுவுக்கு மாணவர் ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கிற அநேக அண்ணன்மார் வந்திருக்கிறாங்க. உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற அண்ணன்மாரை நீங்க சந்திப்பீங்கன்னு சொன்னா, நிச்சயமா இதை ஒரு ஜெபக்குழுவை உங்களுடைய வீட்டு பக்கத்திலேயோ, அல்லது உங்களுடைய ஆலயத்திலேயோ, அல்லது உங்களுடைய பள்ளியிலோ கல்லூரியிலோ ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஷெப்பர்ட் என்று சொல்லுகிற, மேய்ப்பர் என்று சொல்லப்படுகிற ஒரு நபரை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஷெப்பர்ட்னு ஏதோ பாஸ்டர், ஏதோ ஊழியக்காரர் அப்படின்லாம் நீங்க நினைச்சிட வேண்டாம். உங்களை போல உங்க வயசோட கொஞ்சம் மூத்த வேலை பார்க்கிற அல்லது படிக்கிற ஒரு அண்ணனா இருக்கணும். நான் ஷெப்பர்டா எப்ப மாறினேன் அப்படின்னா, என்னுடைய கல்லூரியில நான் ஜெபக்குழு தலைவரா இருந்தேன். ஆனா என்னுடைய கல்லூரியில நான் படிக்கும் பொழுதே மற்ற கல்லூரிகளுக்கு, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜா இருக்கும், அல்லது ஒரு கதீட்ரல் ஹையர் செகண்டரி ஸ்கூலா இருக்கும், அல்லது ரோஸ்மேரி ஹையர் செகண்டரி ஸ்கூலா இருக்கும், அல்லது ஒரு ஹாஸ்டலா இருக்கும், அம்பேத்கர் ஹாஸ்டலா இருக்கும். அங்க நான் ஷெப்பர்டா போவேன். எனக்கு தெரிந்த காரியங்களை நான் கற்றுக் கொடுத்து அவங்களை இன்னும் ஆண்டவர்களை வளர்த்துறதுக்கு உதவி செய்வேன். ஒருவேளை நீங்க விரும்புவீங்கன்னு சொன்னா, அந்த அண்ணன்மாரை நீங்க அணுகுவீங்கன்னு சொன்னா, அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஷெப்பர்ட் அல்லது மேய்ப்பர் என்று சொல்லுகிற அந்த நபரை உங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்க இன்னும் நீங்க ஆண்டவர்களை வளர்றதுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய டெம்ப்டேஷன்ஸை மேற்கொள்றதுக்கு இன்னும் என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. எனக்கு அருமையான தம்பி, ஒருவேளை நான் சாட்சியா உங்களுக்கு சொல்றேன், நீங்க நான் இங்க இருக்கிறேன்னு சொன்னா, நான் எனக்கு ஒரு ஷெப்பர்ட் இருந்தாரு. மேபி நீங்க அவர் இங்க வரல, டாக்டர் எலிஷா என்று சொல்லி எங்களுடைய கல்லூரியிலே வேலை பார்த்த அந்த நாட்டில் வேலை பார்த்த ஒரு ஆசிரியர், அவர் தான் எங்களுக்கு ஷெப்பர்டா இருந்தாரு. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னு சொன்னா அதுதான் காரணம். ஆண்டவர் இங்க உங்க முன்னாடி மாத்திரம் இல்ல, இந்தியாவின் பல பகுதிகளிலே ஆண்டவருடைய வார்த்தையை அநேக வாலிபர்களுக்கு பகிர்ந்து கொள்கிற ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் நான் டெரல்ல முதல்ல நான் சந்திக்கும் பொழுது அவன் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு உங்க முன்னாடி பள்ளியை நிர்வாகிக்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்க முன்னாடி நின்றுக்கலாம். ஆனா ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் தன் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கும், ஜெபக்குழுவுல ஒழுங்கா கலந்து கொள்வதற்கும், மேய்ப்பன் என்னெல்லாம் சொல்றாரோ, நீ டெரல், நீ அந்த பொண்ணை இனிமே பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா பார்க்க மாட்டான். நீ அந்த பொண்ணு இனிமே பேசக்கூடாதுன்னு சொன்னா he will never do that. கீழ்ப்படிந்ததுனாலே நீங்க நான் சொல்றேன், நாங்களாம் ஆண்டவருக்காக பயன்படுத்தப்பட்டதை காட்டிலும் ஆண்டவர் அதிகமாய் பயன்படுத்தி வருகிறார். அநேக ஆயிரங்களுக்கு இந்தியாவின் பல பகுதிகளில் பயன்படுத்தி வருகிறார். எனக்கு அருமையான சகோதரனே, நீயும் கூட அப்படிப்பட்ட ஒருவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உன்னையும் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிற ஒரு பாத்திரமாய் உன்னை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக தான் உன்னை இங்கு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை ஒரு ஷெப்பர்டு கீழிருந்து உன்னை வளருவதற்காக நீ உன்னை ஒப்புக்கொடு. ஃபெலோஷிப் மிக முக்கியம். ஜெபக்குழுவில் தான் தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். நான் இதை இங்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. நான் சொன்னேன், ஒரு சின்ன குழு, பாபிலோனில் இருந்த ஒரு சின்ன குழு பாபிலோனை அசைத்தது. நேபுகாத்நேச்சார் ராஜாவை அசைத்தது. காரைக்குடியிலே, அழகப்பா பொறியியல் கல்லூரியிலே ஒரு சிறு கூட்டம் மாணவர்கள்
கூடி ஜெபித்ததின் விளைவுதான் இன்றைக்கு நீங்கள் கலந்து கொள்கிற இந்த ஹாலோவுக்கு காரணமாயிருக்கிற ஆசீர்வாத இளைஞர் இயக்கம். குரூப் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், சாதாரண மாணவர்கள் கூடி ஜெபித்தாங்க, கூடி வேதத்தை கற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு 30-40 ஆண்டுகள் கழித்து அது ஒரு பெரிய இயக்கமா இந்தியாவெங்கும் பரவி இருக்கிறது. சிறு ஜெப குழுக்கள். இது இந்தியால மட்டும் இல்ல, எந்த தேவ மனிதனை எடுத்து பாருங்க, ஆண்டவருக்காய் 17-18 வயசுல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க தான் ஆண்டவருக்காக வல்லமையா பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. எந்த சரித்திரத்தையும் எந்த பயோகிராஃபியும் திருப்பி பாருங்க, கிறிஸ்துவுக்காய் சாதித்த பெரிய நபர்கள் எல்லாருமே உங்களுடைய வயது ஒத்த ஏஜ்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அது பில்லி கிராஹாமா இருக்கட்டும், டிஎல் மூடியா இருக்கட்டும், அது வந்து சார்லஸ் ஃபினியா இருக்கட்டும், நான் சொல்லிட்டே போலாம், ஜான் பிரெய்னார்டா இருக்கட்டும், டேவிட் லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை சிறு வயதிலே ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனா அவங்க வளர்ந்து வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது என்ன தெரியுமா? ஜெபக்குழு. எல்லாரும் வாழ்க்கையில சொன்னீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பயோகிராஃபில பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நீங்க பார்க்க முடியும். நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் 2வது காரியத்துக்குள்ளாக கடந்து செல்கிறேன். நீங்கள் முதலாவது தீர்மானிக்க வேண்டிய முக்கியமான காரியம், நான் போனவன ஒரு ஜெப குழுவை ஆரம்பிப்பேன், அதுல நான் அங்கத்தினா இருப்பேன், நான் கிறிஸ்துக்குள்ள வளருவேன், கடவுள் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். 2வதாக அந்த ஆதி அப்போஸ்தல சபை ஒரு சின்ன கூட்டம் தான், அது வெடித்து சரித்திரத்தையே பாதித்ததற்கு, உலகத்தையே மாற்றினதற்கு காரணம் அப்போஸ்தலர் 2:47. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக்கொண்டு. சபைன்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி சபை அப்படின்னு ஏதோ ஒரு கட்டடம், ஒரு பெரிய கிராஸ், தலையில மேல ஒரு சிலுவை வச்சிருக்கணும், கோபுரம் இருக்கணும், இல்லாட்ட பெரிய ஹால் இருக்கணும், அங்க ஒரு பெரிய ஆல்டர் இருக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. சபை அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரிஜினல் வேர்டு, அதோட மீனிங்கோட அர்த்தம் எக்லீசியா அப்படின்ற ஒரு அந்த வேர்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சர்ச் அப்படின்னு சொன்னா பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். குரூப் ஆஃப் பீப்புள் செப்பரேட்டட். தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் தான் சபை. நீங்களும் நானும் தான் சபை. ஒரு கட்டிடம் அல்ல, ஒரு கோபுரம் உள்ள ஆலயம் அல்ல, அது நம்ம கூடுற இடம் தான். ஆனா சபை அப்படின்றது நம்ம தான். இந்த கூட்டத்து கூட இங்க என்ன சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க, ஐக்கியத்துல அந்யோன்யத்துல இருந்தாங்க, ஃபெல்லோஷிப்ல இருந்தாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? டெய்லி பீப்புள் were coming towards them. தினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறவங்க சேர்ந்துகிட்டே இருந்தாங்களாம். 2வது அது காரணம் என்ன? அது காரணம் என்ன தெரியுமா? வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, சரித்திரமும் சொல்லுகிறது. அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அவங்க எங்க இருந்தாலும் சரி, அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, ஊழியக்காரங்க மட்டுமல்ல, எல்லாருமே எவ்ரிஒன் விட்னஸ் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக சாட்சி கூறினார்கள். யாரும் அமைதியா இருக்கவில்லை. அவங்க அடிமையா இருக்கலாம், அவங்க ஸ்லேவ்ஸா இருந்தாங்க, சிலர் ஜெயில இருந்தாங்க, சிலர் வந்து மிலிட்டரியில ஆர்மில இருந்தாங்க, ரோமன் ஆர்மில இருந்தாங்க. எல்லாருமே சரித்திரம் சொல்லுகிறது. ஜோசபஸ் அப்படின்ற ஹிஸ்டாரியன், சரித்திரத்திலே ஜோசபஸ் என்கிற ஹிஸ்டாரியன் தான் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சபை உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சபை குறித்தும் எழுதின ஒரு பெரிய ஹிஸ்டாரியன். நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, வேதம் என்பதும் கிறிஸ்தவம் என்பதும் ஏதோ ஒரு கற்பனை கதை அல்ல. இட் இஸ் a historical fact. அது சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உண்மை. ஜோசபஸ் அப்படின்ற ஹிஸ்டாரியன் கிறிஸ்தவர்களை குறித்து நிறைய எழுதியிருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த கிறிஸ்டோஸ் அப்படின்றவரை பின்பற்ற மக்கள் கூட்டம் எல்லா இடமும் நுழைஞ்சிட்டாங்க. they are everywhere, they are spreading everywhere, even in prisons, even in the army battalions. so ஆர்மில உள்ள படை அணிகளிலே, சிறைச்சாலைகளிலே எல்லா இடமும் நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். சோ வேதத்துல பார்க்கிறோம், தினமும் அவர்கள் ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார். இந்தியாவை குறித்து நேற்று தினத்திலே கேள்விப்பட்டீர்கள். எத்தனை கூட்ட மக்கள் ஆண்டவர் அறியலன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்க. நம்மை சுற்றிலும் கூட, நம்முடைய வீட்டு பக்கத்துல, நம்முடைய காசுல படிக்கிற, நம்முடைய ஸ்கூல்ல படிக்கிற எத்தனையோ மாணவர்கள் இயேசுவை அறியவில்லை. அவர்களுக்கு சொல்வது பொறுப்பு உங்களுடையது. ஒருவேளை நற்செய்தி பணி அப்படின்னு சொன்ன உடனே நேற்று தினத்துல ஆல்டர் கால் கொடுத்தாங்க, கொஞ்சம் பேர் முழு நேர ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்க, அவங்க மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கிடையாதுன்னு மட்டும் இல்ல. Doing gospel work, spreading the good news is the obligation of every Christian. சுவிசேஷத்தை அறிவிப்பதென்பது, நற்செய்தி பணியை செய்வதென்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை. அது நான் விரும்பினா செய்வேன், விரும்பாட்டா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் கிடையாது. இட் இஸ் an obligation. ஒவ்வொரு கிறிஸ்தவனும், நீ வேலை பார்க்கலாம், நீ படித்துக் கொண்டிருக்கலாம், நீ ஒரு நல்ல ஹை பொசிஷன்ல ஆண்டவர் உன்னை கொண்டு வரலாம், ஒரு பெரிய டாக்டர் ஆக்கலாம், ஒரு பெரிய இன்ஜினியர் ஆக்கலாம், ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி ஆக்கலாம். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிரீச் த காஸ்பல்.
உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய கடமை சுவிசேஷத்தை, நற்செய்தி பணியை நீ அறிவிக்கிறதிலே நீ ஈடுபட வேண்டும். நிச்சயமா நீ ஈடுபட வேண்டும். ஏதோ தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலர் மாத்திரம் செய்கிற பணி அல்ல. ரட்சிக்கப்படவே, மற்றவர்களை ரட்சிப்புக்குள் நடத்தவே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். மற்றவர்களை ஆசீர்வதிக்கவே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காய். இந்த மலையிலே கொண்டு வந்தது ஏதோ உன்னை மாத்திரம் ஆசீர்வதிக்கும்படியாக அல்ல, அநேகரை ரட்சிக்கும்படியாக, உன்னை சுற்றிலும் இருக்கிற அநேக வாலிபர்களை விடுவிக்கும்படியாக தான் தேவன் உன்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அது விதமாய் சொல்லுவார்கள், எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் எ மிஷனரி. நிஜத்திலே ஒப்பு கொடுத்தவர்கள் மட்டுமல்ல, நிஜத்திலே முழு நேர ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்தவர்கள் மட்டுமல்ல, எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் எ மிஷனரி. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மிஷனரி. எவ்ரி நான் கிறிஸ்டியன் இஸ் எ மிஷன் ஃபீல்ட். ஒவ்வொரு கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் ஒரு மிஷனரி பணித்தலைமை. நான் திரும்பவும் சொல்றேன், எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் எ மிஷனரி. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு மிஷனரி. ஒவ்வொரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு மாணவனும் ஒரு மிஷனரி. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு மாணவனும் ஒரு மிஷனரி பணித்தளம். இந்த சவாலோடு கூட இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஏன் தெரியுமா நான் இதை சொல்றேன்? ஒருவேளை நீ நற்செய்தி பணியில ஈடுபடவில்லையானால், நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகிற இந்த நல்ல செய்தியை சொல்லுகிற பணியிலே நீ ஈடுபடவில்லையானால், நீ ஒரு பொய்யன். யூ ஆர் எ லையர். சி.டி. ஸ்டட் என்று சொல்லுகிற 19ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரர் இருந்தார், சார்லி டி ஸ்டட். இங்கிலாந்திலே ஒரு பெரிய தலை சிறந்த கிரிக்கெட் வீரர். ஒரு நாள் அவருடைய கையிலே ஒரு துண்டு பிரதி ஒன்று கிடைத்தது. அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு கிரிக்கெட்டரா இருக்கும் பொழுது அந்த துண்டு பிரதியிலே விதமா எழுதப்பட்ட, அது யார் எழுதினான்னு சொன்னா, பொதுவா துண்டு பிரதினா இயேசுவை பத்தி தான் டிராக்ட் கொடுப்பாங்க. ஆனா அந்த துண்டு பிரதி யார் எழுதியிருந்தா அப்படின்னு சொன்னா, ஒரு நாத்திகன், ஒரு கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு நாத்திகன் அவன் எழுதியிருந்தான் அந்த துண்டு பிரதி. அந்த துண்டு பிரதியில என்ன தெரியுமா போட்டிருந்துச்சா, நான் கிறிஸ்தவம் என்பது பொய், கிறிஸ்தவங்க எல்லாம் பொய்யர்கள். நான் ஏன் கிறிஸ்துவ விசுவாசிகள் தெரியுமா? அந்த நாத்திகன் எழுதியிருந்தான். நாத்திகன், கடவுள் இல்லை என்று சொல்லுகிற அந்த நாத்திகன் எழுதியிருந்தான், கிறிஸ்தவங்க சொல்றதெல்லாம் பொய். ஏன் தெரியுமா? ஒருவேளை கிறிஸ்தவர்கள் சொல்லுவது போல, அவர்கள் நம்புகிறேன் என்று சொல்லுவது போல, இயேசுவாலே மட்டும்தான் பரலோகம் செல்ல முடியுமே ஆனால், இயேசுவினுடைய இரத்தத்தினால் கழுகப்பட்டால் மட்டும்தான் பரலோகத்துக்கு செல்ல முடியுமே ஆனால், நரகத்துக்கு தப்ப முடியுமே ஆனால், அவர்கள் நம்புவது போல நான் நம்புவேனே ஆனால், இன்றைக்கு நான் பார்க்கிற கிறிஸ்தவர்கள் போல நான் இருக்க மாட்டேன். அந்த செய்தி உண்மையான செய்தியா இருக்குமானால், அந்த செய்தி உண்மையான செய்தி என்று நம்புவேனே ஆனால், இயேசு மூலமாக மட்டும்தான் பரலோகம் என்று சொல்லி நான் நம்புவேனே ஆனால், நான் என்ன தெரியுமா செய்வேன்? நான் ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் இந்த இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லுவேன். இயேசுவே என் மூச்சாயிருப்பார், இயேசுவே என் பேச்சாயிருப்பார், இயேசுவை பற்றி நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆனால் கிறிஸ்தவர்கள் அதை செய்யவில்லை. ஆகவே அவர்கள் நம்புகிறேன் என்று சொல்லுகிறது பொய் என்று சொன்னானா, சி.டி. ஸ்டட் வாஸ்டர் அந்த சி.டி. ஸ்டட்டுக்கு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணினது. பெரிய ஒரு மிஷனரியாய் அநேக ஆயிரங்களை ஆண்டவர்கள் நடத்துகிற ஒரு பெரிய மிஷனரியாய் the cricketer became a great missionary. எனக்கு அருமையான சகோதரனே, இந்த இடத்துல நீ நம்புற, நீ விசுவாசிக்கிறேன் நம்புறேன்னு சொல்லிட்டு நீ வெளியில போய் சுவிசேஷ பணியில ஈடுபடலன்னு சொன்னா நீ ஒரு பொய்யன். you are a liar. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நான் நரகத்துக்கு தப்பி இருக்கிறேன், நரகம் என்று சொல்லி ஒன்று உண்மையிலே இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிப்பேயானால் நற்செய்தி பணியிலே நீ ஈடுபடாமல் இருக்க முடியாது. you cannot sit idle. சும்மா நீ இருக்க முடியாது. முழு நேர பணியாளர்கள் மட்டும்தான் நற்செய்தி பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோமேயானால், இன்னும் 2000 ஆண்டுகள் கர்த்தர் நமக்கு தந்தாலும் நம்முடைய தேசம் சந்திக்கப்படாது. கோடி கோடி மக்கள் நீங்க உங்க முன்னாடி பாத்தீங்க, சௌரப், சபரிஷ் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு அரிது. இங்க இருந்து மிஷனரிகள் போகவில்லையானால், ரோஸ் ஆலன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷனரி போகலன்னு சொன்னா, டெரல் அப்படின்னு சொல்ற ஒரு அண்ணே இங்க இருந்து கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறதுக்கு ஒரு டென்ட் மேக்கிங் மிஷனரியா அங்க புறப்பட்டு செல்லவில்லையானால் அவங்க நின்றுக்க மாட்டாங்க. அவங்க போனாங்க. இயேசுவை அந்த வாலிபன் அறிந்து கொண்டான். தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டு அந்த வாலிபன் இயேசுவை அறிந்து கொண்டான். எனக்கு அருமையான சகோதரனே, உன்னுடைய கடமை, இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் யுவர் ஆப்ளிகேஷன். நீ செய்தே ஆக வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. தீர்மானம் எடு. நான் எங்க இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல இருக்கணும், காலேஜ்ல இருக்கணும், I will preach the gospel. எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கட்டாலும் நான் சுவிசேஷம் சொல்லுவேன், நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நீங்க இனிமே பேசக்கூடாது, இயேசுவை பத்தி பேசக்கூடாது. You should not preach about Jesus Christ. You should not talk about Jesus Christ. You should not talk about this man. இந்த இயேசு அப்படின்றத பத்தி இனிமே பேசக்கூடாது. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? 19வது வசனம், பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கல உங்களுக்கு செவி கொடுக்கிறது நியாயமா இருக்குமோ நீங்கள் நிதானித்து பாருங்கள். 20ஆம் வசனம், அப்போஸ்தலர் 4:20, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். We cannot but talk.
இயேசு நாங்க கண்டுட்டோம். நான் ஹாலோக்கு போனேன். I experienced something. நான் அங்கே அனுபவித்தேன். இயேசு யார் என்பதை நான் அனுபவித்தேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன என்று சொல்லி அனுபவித்தேன். கடவுள்னா என்னன்னு சொல்லி I got the touch of God. நான் உணர்ந்திருக்கிறேன். நான் கண்டேன். சாட்சிகளை நான் கேட்டேன். சாட்சிகளை நான் கேட்டேன். நான் அனுபவித்தேன். நான் பேசாமல் இருக்க கூடாது. This should be the testimony of every one of you. உங்கள் ஒவ்வொருடைய சாட்சி இதுவாய் இருக்க வேண்டும். நான் கண்டதையும் நான் கேட்டதையும் பேசாமல் இருக்க முடியாதே. It's a responsibility. It's a responsibility. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவ என்பது கட்டுக்கதை அல்ல. கிறிஸ்துவ என்பது கற்பனை கிடையாது. It is the truth. Truth. இது சும்மா நற்செய்தி மட்டும் கிடையாது. This is not only a good news. This is a true news. இது உண்மையான செய்தி. எத்தனை பேர்ட்ட வேணாலும் நீங்க கேட்டு பாருங்க. எங்க வேணாலும் நீங்க போய் தேடி பாருங்க. கிறிஸ்தவத்தை போல நான் உண்மையான செய்தி, கிறிஸ்தவத்துக்கு இருக்கிற ஆதாரங்களை போல, இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார், உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு இருக்கிற ஆதாரங்களை போல வேற எந்த செய்திக்கும் வேற எந்த நிகழ்ச்சிக்கும் இந்த உலகத்தில் ஆதாரம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? There are so many evidences to prove that Jesus lived, died and rose again. This is not a story. இது கதை அல்ல. கற்பனையில வந்த கதாபாத்திரம் கிடையாது. இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக ரியல் பர்சன் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்தவர். ரோம சாம்ராஜ்யத்தையே சாதாரண படிக்காத பேதமை உள்ளவர்கள் அசைத்தார்கள், சரித்திரத்தையே பாதித்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த உயிர் தெழுந்த இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள். They saw the resurrected Jesus. அவங்களை யாரும் ஸ்டாப் பண்ண முடியல, அவன் நிறுத்த முடியல. நக்கன் பார்த்து பேதுரு சொல்றான், மறுதலித்த பேதுரு சொல்றான், அந்த இயேசு உயிர் தெழுந்தார். சொல்றாங்க, அடி அடி உத பேசாத. என்ன சொல்றது தெரியுமா? சொல்றான், நான் பார்த்தேன் நான் உயிர் தெழுந்த இயேசு, I have seen the risen God, risen Christ. உயிர் தெழுந்த கிறிஸ்துவை நான் பார்த்தேன். இன்னைக்கு நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. உயிர் தெழுந்த கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்க. நீங்க போய் சொல்லணும், நீங்க போய் செய்யணும். நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன் தானே, நான் என்ன செஞ்சிட முடியும்? வேகமா முடிக்க போகிறேன். எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு உங்களை மாதிரி மேடையில எல்லாம் பேச தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், முதலாவது உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க அறிவிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை உங்க இந்த மாதிரி ஒரு காஸ்பல் மீட்டிங் அவங்களை நீங்க கூட்டிட்டு போலாம். இது மாதிரி கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிற ஒரு கூட்டத்துக்கு நீங்க அவங்களை கூட்டிட்டு போலாம். அது ஒரு ஊழியம், அதுவும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணிதான். ஒருவேளை நீங்க ஒரு ஜெபக்குழுவா உருவாயிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க ஜெபக்குழுல 2 பேர் 3 பேர் சேர்ந்து துண்டு பிரதிகள் உள்ள அண்ணன்மாரை, இங்க இருக்கிற அண்ணன்மாரை அணுகுவீங்கன்னு சொன்னா, அழகான சுவிசேஷம் அச்சடிக்கப்பட்ட பிரதிகள் அவங்க கையில கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் நீங்கள் விநியோகிக்கலாம். தெருக்கள்ல நில்லுங்க. ஒருவேளை உங்க கல்லூரி வளாகத்துக்கு, உங்க கல்லூரி இல்லாத வேறொரு கல்லூரி வளாகத்துக்கு முன்னாடி போய் நில்லுங்க, நீங்க கொடுங்க. நாங்க செஞ்சிருக்கிறோம். வாலிபர்களாய் மாணவர்களா இருக்கும் பொழுது எங்களுக்கு நேரமே இருக்காது. காலேஜ்ல படிக்கும் பொழுது டெய்லி சாயங்காலம்னா ஏதாவது ஒரு ஜெபக்குழு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிடுவோம். இதுக்கிடையில வில்லேஜ் மினிஸ்ட்ரி, கிராம ஊழியம், எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ, எங்கெல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ, we will be always doing. நெட்ல சாட் பண்ற நேரம் கிடைக்காது, ஆபாசமான படங்களை பார்க்கிற நேரம் கிடைக்காது. If you do for Christ, கிறிஸ்துவுக்கு நீ செய்து கொண்டிருப்பாயானால் உனக்கு நீ நினைக்கிற எல்லா பாவத்துல இருந்தும் நீ ஈஸியா, எங்களுக்கு நேரம் கிடையாது, யாரு கூடயும் பேசுற நேரம் கிடையாது. Because we were always busy for Christ. எக்ஸாம் ஆரம்பிக்கிற ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் எல்லாத்துக்கும் ஒரு முழுக்கு போட்டுட்டு எக்ஸாமுக்காக உட்கார்ந்து படிப்போம். அதுக்கு முன்னாடி உள்ள இங்க இருக்கிற பால்ராஜண்டன் எல்லாரும் சாட்சி நான் சொல்றதுக்கு. அதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு ஜெபக்குழு இருக்கும். அது ஒரு நாள் ஜெபக்குழுக்கு போவோம், ஒரு நாள் ஒரு பையனை பார்த்து பேசுவோம், இன்னொரு நாளுக்கு ஒரு கிராம ஊழியத்துக்கு போவோம், இன்னொரு நாள் ஒரு ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போவோம், இன்னொரு நாள் சைலன்ஸ் சீட் விட்னஸ் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அமைதி சாட்சி, தெருக்களில் அமைதி சாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை பிடிச்சிட்டு திருநெல்வேலி ஜங்ஷன்ல போய் நிற்போம், அல்லது பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்போம். எங்கேயாவது போய் போர்டு, இயேசுவை நேசிக்கிறார், இயேசுடைய பாவங்களை மன்னிக்கிறார் அப்படின்னு போர்டு இருக்கும். வரிசையா ஒரு 10-12 பேர் ஸ்டூடெண்ட்ஸா நிற்போம். பஸ்ல போறவங்க வரவங்க எல்லாம் அதை பார்த்துட்டே போவாங்க. We had no time to do anything except the work of God. நீங்க நான் சொல்றேன், நீ சாட்சியா சொல்றேன், இது நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாலிப நாட்கள் தான் உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான பருவம், உங்க மாணவ பருவம் தான் the best period of your life. இன்னைக்கும் I have sweet memories. அவைகளை குறித்த இனிமையான அனுபவம், ஞாபகங்கள் தான் இருக்குது. Still now I never regret for that. அதுக்கான ஒரு நாளும் வருத்தப்பட்டது கிடையாது. I am so happy. அந்த மாணவனா இருக்கும் பொழுது, இளைஞனா இருக்கும் பொழுது ஆண்டவருக்காக செய்யறதுக்கு கிடைச்ச வாய்ப்புக்காக, நேரம் செய்யறதுக்காக கிடைச்ச வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு இன்னைக்கு நன்றி தான் செலுத்துறேன். ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்ய விரும்புறாரு. பக்கத்துல இருக்கிற ஸ்லம்முக்கு போலாம், ஒரு சேரிக்கு போலாம், வில்லேஜுக்கு போலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், ஜெயிலுக்கு போலாம். செய்து கொண்டே இருங்கள், செய்து கொண்டே இருங்கள். கிறிஸ்துவுக்காய் ஓடிக்கொண்டே இருங்கள். நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஓடிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் அநேக ஆயிரங்களை உங்களை கொண்டு எழுப்புவாரு. ஒருவேளை நான் இன்னைக்கு சொல்ல தைரியமா சந்தோஷமா சொல்ல முடியும், ஜெபக்குழு மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கிட்டத்தட்ட என்னுடைய காலேஜ்ல உள்ள செகண்ட் இயர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிட்டு இருக்கிறேன். என்னுடைய பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என்னுடைய பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா?
when they stand here on this stage, இப்படிப்பட்ட இடங்கள் அவங்க நிற்கும் பொழுது, that is the greatest joy I get. ஒருவேளை நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன், நான் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன், நான் பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும், இந்த ஆத்துமாக்கள் யாருக்காக நான் ஆண்டவரை பற்றி சொன்னேனோ, யார் ஆண்டவர்களை வளர்த்துறதுக்காக நான் முயற்சி செய்தேனோ, அவர்கள் தான் என்னுடைய மகிழ்ச்சி. There is no joy equal to that joy. அந்த மகிழ்ச்சிக்கும் அந்த சந்தோஷத்துக்கும் ஈக்குவல் சமம் ஒன்றுமே கிடையாது. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அந்த சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பும். எனக்கு அருமையான வாலிப சகோதரனே, நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். சோ நான் சொன்ன காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு உன்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பெரிய நோக்கத்தோடு ஆண்டவர் உன்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அநேக ஆயிரங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறவனாய், இந்திய தேசத்தை உன்னுடைய தலைமுறைகளை பாதிக்கிற ஒருவனாய் உன்னை மாற்றும்படி கொண்டு வந்திருக்கிறார். இந்த 1600 பேர் நீங்கள் ஆண்டவருக்காக எழும்புவீர்களானால் இந்தியா தாங்காது. இந்தியா cannot bear. சரித்திரம் உங்களை குறித்து பேசும். சரித்திரம் உங்களை குறித்து பேசும். கண்களை மூடுவோம். முடிந்தால் முழங்கார் படிட்டுக் கொள்ளலாம். தந்திருக்கிற அனுபவத்திற்காக நமக்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Lord. ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். என்னை ரட்சித்தீரே ஆண்டவரே, என்னை அபிஷேகித்தீரே ஆண்டவரே, என்னை தொட்டீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார் என்பதையும், ஒரு உண்மையான தேவன் இருக்கிறார் என்பதையும், ஒரு உண்மையான இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதையும், அவராலே தான் பாவமன்னிப்பு உண்டு என்பதையும் நான் அறிந்து கொள்ள உதவி செஞ்சீங்களே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு பெரிய வல்லமையே ஆண்டவரே, உலகம் பாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையே எனக்குள் வைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, என்னை பாதிக்கக்கூடிய நபராய் மாற்றும். மற்றவங்களை பாதிக்கக்கூடிய நபராய் நீர் என்னை மாற்றும் ஆண்டவரே. மற்றவர்களை பாதிக்கக்கூடிய நபராய் நீர் என்னை மாற்றும். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்போம். அருமையான தம்பி, ஒரு சின்ன ஜெபக்குழுவா இருக்கலாம், நீ நடத்துகிற ஒரு ஸ்மால் பிரேயர்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனா அதுல இருந்து பெரிய தலைவர்கள் எழும்புவாங்க, அதுல இருந்து பெரிய கூட்ட மக்கள் எழும்புவாங்க. உள்ள ஒரு காரைக்குடி பிரேயர்ஸ் இன்னைக்கு ஒரு பெரிய இயக்கமா இருக்கிறது. இன்றைக்கும் அங்க ஜெபக்குழுல இருந்து மாணவர்கள் ஆண்டவருக்காக வந்து கொண்டே இருக்கிறாங்க. நேற்று செய்தி கொடுத்த நீதிதாசன் கூட அதை குறித்து சொன்னாங்க. சோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆண்டவரே, ஜெபக்குழுவை நான் ஆரம்பிப்பேன் ஆண்டவரே. நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் நேரத்தை இன்டர்நெட்லயும் ஃபேஸ்புக்லயும் நான் வீணா கழிக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் பின்னால் நான் ஓடுவேன் ஆண்டவரே. ஆத்துமாக்களை தேடி நான் அலைவேன் ஆண்டவரே. காணாமற் போன ஆடாகிய என்னை நீர் தேடி வந்தீரே, நானும் ஆத்துமாக்கள் பின்னால் கண்ணீரோடு நான் அலைவேன் ஆண்டவரே. ஆத்தும ஆதாயமே மிகப்பெரிய பணி. இந்த உலகத்துல the greatest of all the jobs, இந்த உலகத்துல எல்லா பணிகளை காட்டிலும் மிகப்பெரிய பணி. நான் ஒரு காலேஜ்ல லெக்சரரா இருக்கிறதை காட்டிலும், நான் ஒரு கல்லூரியில வேலை பார்க்கிறதை காட்டிலும், நான் என்ன சொல்வேன் சொன்னா, the more happiness is I am a soul winner. நான் ஒரு ஆத்தும ஆதாயகன் என்பதுதான் என்னுடைய மகிழ்ச்சி. நான் ஒரு ஆத்தும ஆதாயகன் என்பதுதான் என்னுடைய மகிழ்ச்சி. அதுதான் பெரிய பணி. அதுதான் அதுக்கு ஈக்குவலான பணி ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்டியவர்கள் don't think that Christians are ஏதோ சாதாரணமானவங்க, ஆர்டினரி நினைக்காதீங்க. நான் சொல்றேன், கிறிஸ்டியன்ஸ் ஆர் கிரேட். நான் சொல்லல, சரித்திரம் சொல்லுகிறது கிறிஸ்டியன்ஸ் ஆர் கிரேட். தேசங்களுடைய சரித்திரத்தை திருப்பினவர்கள் கிறிஸ்தவர்கள். இங்கிலாந்தின் சரித்திரத்தை திருப்பினவர் ஜான் வெஸ்லி என்கிற ஒரு கிறிஸ்தவர். இந்தியாவின் சரித்திரத்தை மாற்றினவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள். Christians are great because they are the people who turn world upside down. உலகத்தை தலைகீழாக்குறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். உன்னை அதற்காக தான் ஆண்டவர் இங்கு கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான வாலிப சகோதரனே, அருமையான வாலிப தம்பி, இன்றைக்கு நீ உன்னை அர்ப்பணி. ஆண்டவரே, இந்த பெரிய ஒரு கூட்டத்தில் என்ன சேர்த்திருக்கீங்களே ஆண்டவரே, பெரிய ஒரு குடும்பத்தில் என்னை அங்கத்தினரா மாற்றிருக்கீங்களே ஆண்டவரே, அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு என்னை வரவழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்களே ஆண்டவரே. நான் உம்முடைய புண்ணியங்களை அறிவிப்பேன், நான் உம்முடைய புண்ணியங்களை அறிவிப்பேன் ஆண்டவரே. You are a priest and king before God. தேவனுக்கு முன்பதாக நீ ஆசாரியனும் ராஜாவுமா இருக்கிறார். நீ ஊழியக்காரனா இருக்கலாம், ஊழியக்காரன் இல்லாம இருக்கலாம். நீ மிஷனரியா இருக்கலாம், மிஷனரி இல்லாம இருக்கலாம். நீ பாஸ்டர் இருக்கலாம், பாஸ்டர் இல்லாம இருக்கலாம். But you are a priest before God. தேவனுக்கு முன்பதாக நீ ஒரு ஆசாரியன், தேவனுக்கு முன்பதாக நீ ஒரு ராஜா. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவன், இருக்கிற இடத்துல அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவன். Proclaim his praises. அவருடைய புண்ணியங்களை சொல்லு, நல்ல செய்தியை சொல்லு. உலகம் உன்னை கண்டு வியக்கும், உலகம் உன்னை கண்டு வியக்கும். தேவனால், தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட வாலிபனாய் இருப்பாயானால், ஒழுங்காய் ஜெபக்குழுவிலே கலந்து கொண்டு உன்னை வளர்த்துக் கொள்வாயானால், நீ பலமுள்ள ஒரு கிறிஸ்தவனாய், உலகத்தை பாதிக்கிற ஒரு கிறிஸ்தவனாய், நற்செய்தி பணியில் ஈடுபடுவாயானால், உன்னை கண்டு உலகம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு உலகத்தை அசைக்கிற ஒருவனாய் தேவன் உன்னை மாற்றுவார். அர்ப்பணிப்பாயாம். Thank you Jesus. இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தானீர் காத்திடும், வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தானீர் காத்திடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும்
சொல்லுவீங்களா? வீட்டிலும் ஊரிலும், வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தானி காட்டிடுமே. இதை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, வீட்டிலும் இதை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, செல்லும் எங்க போனாலும் உமக்கு சாட்சியா இருக்கத்தக்கதாக, பாதிக்கிறவனா இருக்கத்தக்கதாக இதை காத்துக்கொள்ளும். முழங்காலில் நிற்க வேதத்தை எல்லாரும் உணர்த்தும் ஆண்டவரே, உணர்த்தோ உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாரும் என்னே சுழலும் இந்த பாதையில் உம்மை போல் யாரும் எங்களை அதிகமாக நேசிக்கிறதல்ல ஆண்டவரே, உம்மை போல யாருண்டு ஆண்டவரே? எங்களை நேசிக்க, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த உம்மை போல யாருண்டு ஆண்டவரே? வாழ்நாளதான் நாங்கள் உண்மை பின்பற்றுவோம் ராஜா. இந்த காலை வேளையிலே தர்மியான தம்பிமார் ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவள் கேட்டது போல ஆண்டவரே, அவளை பெரிய ஒரு வல்லமையுள்ள மனிதனாய் மாற்றும்படியாகவே இந்த முகாம் அழைத்துக் கொண்டிருக்கிறீர். அவளை கொண்டு நீர் வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை நிறைவேற்றும்படியாகவே இருங்க அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள், தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். போய் சும்மா இராதபடி ஜெபக்குழுவை ஆரம்பித்து நடத்துவோம் ஆண்டவரே. முடிந்த அளவுக்கு சுவிசேஷ பணியிலே தன்னால் இயன்ற அளவுக்கும் பிஞ்சு ஈடுபடத்தக்கதாக கர்த்தர் அவளை அபிஷேகித்து விடுவீராக, வல்லமையினால் நிறைத்து விடுவீராக. இவர்களால் உலகம் பாதிக்கப்படட்டும், சரித்திரம் இவர்களை குறித்து எழுதட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.